சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரெய்னிங் சூப்பர் மார்ட். வந்துட்டோன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டோன்னு சொல்லு. 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனோமோ அதை விட ஃபயரா வந்திருக்கோன்னு சொல்லு. கோவையில் மிக பிரம்மாண்டமாக 100க்கும் மேற்பட்ட பன்முக திறமையாளர்கள் கலந்து கொண்டாடிய அசத்த போவது யாரு சீசன் 2 அறிமுக விழா. இது பெரிய வெற்றி அடையும். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம் கோவை மக்களே. ஒரு அழகான மேடை, நிறைய கலைஞர்களை உருவாக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா இது இருக்க போகுது. இது அசத்த போகுது யாரு? கிளம்பிருச்சியா வந்துட்டானுங்களா? எஸ் பாஸ். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அசத்த போவது. ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இருட்டு கூட அழகா தெரியும். அதே மாதிரி சிரிக்க தெரிஞ்சவங்களுக்கு சோகம் கூட சுகமா இருக்கும். அதனால நம்ம மனசுக்குள்ள 1000 சோகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம்னா வாழ்க்கை சுகமா இருக்கும். சோ என்னைக்குமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க. அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? For that, can we have our 2 judges on stage please? வெல்கம் சினி சார். ஹாய். as usual உங்களுடைய ஸ்டைல்ல ஒரு சூப்பர் ஜோக் சொல்லி இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியை ஆரம்பிச்சுவீங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன், நானே நேரில் இன்விடேஷன் கொடுத்து அவன் கல்யாணத்துக்கு வரல. உங்களுக்கு இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றீங்களே, ஏன் அவர் கல்யாணத்துக்கு வரலன்னாரு. எனக்கு ஒரு கஷ்டம்னா அவனால தாங்கிக்க முடியாது. நிறைய பேருக்கு கஷ்டம்னு நினைக்கிறேன். பாருங்க, நீங்க சொன்ன ஜோக்குக்கு எல்லாருமே விழுந்து சிரிக்கிறாங்க. ஓகே சினி சார், ஃபார் a change இன்னைக்கு நீங்களும் ஒரு ஜோக் சொல்லுங்களேன். ஜோக்ன்றதை விட நம்ம ஷோ வந்து பார்த்தீங்கன்னா காமெடி, மிமிக்ரி எல்லாம் சேர்ந்துருக்கும் இல்லையா? ஒரு சாங் மிமிக்ரி, ஒரு பாப்புலர் பாட்டு எடுத்து நம்ம மாற்றி பாடுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பழைய பாட்டு இருக்கு, எம்கே தியாகராஜ பாவதர் பாடினது. என்னென்ன? ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே, இந்த பாட்டு இருக்கு இல்லையா? இதே டியூன்ல இதே எம்கே தியாகராஜ பாவதர் வந்து அட்ரா அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா அட்ரா அட்ரா ஒரு பாட்டு அப்படின்னா அட்ரா 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 நாக்கு மூக்கா அட்ரா 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 நாக்கு மூக்கா. மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு மேலம் கொட்டி, மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு மேலம் கொட்டி அட்ரா 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 நாகமூகா நாகமூகா பில்பமூகா சல்பமூகா. சூப்பர் சினி சார், சூப்பர். ஆமா, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட் யாரு? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட அசத்தலான கெஸ்ட் யாருன்னா, எல்லாருக்கும் அவங்க செயலில் ஒரு ஃபயர் இருக்கும். இவரோட பேர்லேயே வந்து அந்த ஃபயர், கனல்ங்கிற பேர் இவர் பேரோடு ஒட்டிக்கிச்சு. அதே மாதிரி அருமையான அழகான கருமையான கண்ணன் மாதிரி இவரும் அழகான கருமையான கண்ணன். ரெண்டில் பின்னுவார். அது தவிர அப்புறம் சின்ன சின்ன காமெடி ரோல் வந்து பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தார். ஔவை சண்முகியில் இவர் கேரக்டர் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப காமெடி ஹியூமராக இருக்கும். அப்படியே இருந்து இப்போ பெரிய ஹீரோ ஆகிட்டார். அவர் படம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சாதாரணமாக அவங்க தான் முன்னுக்கு வரதுக்கு பல்டி அடிப்பாங்க, இவர் முன்னுக்கு வரதுக்கு ஹீரோலாம் பல்டி அடித்தாங்க. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர். ஓகே மகன் சார், நீங்க கொடுத்த க்ளூ எல்லாம் வச்சு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ அவரை நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தி கிரேட் ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்கள் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் ஹிம். ஹலோ மாஸ்டர், வெல்கம் டு आवर ஷோ. தேங்க் யூ. நம்ம நிகழ்ச்சி எதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? நம்ம நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இது நான் மிஸ் பண்ணதே கிடையாது. நான் மேக்ஸிமம் வெளியூர் ஷூட்டிங் அடிக்கடி போவேன். அது மேக்ஸிமம் ஜாஸ்தி மாதத்தில் பாதி நாள் ஹைதராபாத்தில் தான் இருப்பேன். அப்போல்லாம் அந்த டைம் என்டர்டைன்மெண்ட்றது எனக்கு இந்த ஷோ தான். அது ராஜ்குமார் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் நண்பர். எனக்கு நானே சொல்லுவேன், ஏன் சார் நீங்கள் சினிமா பண்ணக்கூடாதுன்னு கேட்டுருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர்.
ஹாலிவுட், பாலிவுட், டோலிவுட், கோலிவுட்ன்ட்டு எல்லா உட்டையும் உடைச்சு தள்ளி உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம எல்லாரையும் அசத்துறதுக்காக நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் யுவர் ஸ்பெஷல் சீட். இன்னைக்கு நம்மளோட ஷோ பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னர் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். இரவு பொழுதை இனிமையாக்கி கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய அன்பான நேயர் பெருமக்களுக்கும் இந்த நல்லது ஒரு நேரத்தில் நன்றி வணக்கத்தை சொல்லிக்கொண்டு எங்கள் நிகழ்ச்சியை கலகலப்பாக உற்சாகமாக்கி கோர்வதில் எப்பயுமே தன்னுடைய தனித்திறமையை காட்டக்கூடிய மரியாதைக்குரிய மதன் பாப் சார் அவர்களுக்கும் சின்னி சென்சார் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி எல்லாத்திற்கும் மேலாக இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினா வந்துள்ள சிறப்பு விருந்தை பற்றி சொல்லணும்னா பெண்கள் கொண்ட போடல்னா பெண்களுக்கு அழகு இல்லை, சண்டை போடல்னா நம்ம கனல் கண்ணன் சாருக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, யார் வீட்லையும் சொல்கிறது சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருக்கணுமாப்பா, அப்போ தான் சந்தோஷம். சண்டை இல்லாமல் இருந்தால் தான் சில வீட்டில் சந்தோஷம், ஆனால் அவங்க வீட்டில் சண்டை ஓட்டால் தான் சந்தோஷம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய முன்னணி, கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக பல முன்னணி நடிகருக்கு தன்னுடைய அற்புத திறமையால் சண்டை பயிற்சியில் கற்றுக் கொடுத்த மரியாதைக்குரிய மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்களை வருக வருக நிகழ்ச்சிக்கு வரவேற்று வணங்கிட்டு, மண்டை இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும், மனுஷன் இருக்கிற வரைக்கும் துயரம் இருக்கும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அழகாக சொல்லக்கூடிய விஷயம், வானத்தினுடைய சிரிப்பு தான் மின்னல், கடலினுடைய சிரிப்பு தான் அலைகள், செடிகளுடைய சிரிப்பு தான் பூக்கள், மனுஷனுடைய மகிழ்ச்சி தான் சிரிப்பு அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு எப்பவுமே சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறதுல நம்ம நிகழ்ச்சி என்றைக்கும் சளைச்சதில்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு திறமையான நிகழ்ச்சி. அதுலேயும் பொதுவாக அன்றைக்கி சண்டு மாஸ்டர் வந்ததுனால சில நேரம் சண்டையில் லாஜிக் பார்த்தா முடியாது. தினமும் ஆஃபீஸ் விட்டு வருவார், ரொம்ப நோஞ்சாம் பாவம், மாங்காமாட்டின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தினமும் ஆஃபீஸ் விட்டு வரும்போது அடித்து பணத்தை பிடிங்கி விட்டுருவாங்க. நைட்டு 11 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது இந்த அம்மாவுக்கு கூட பயம், இப்படி பணத்தை பறி கொடுத்துட்டு வரானே, இப்படி கோழையாக இருக்கானே, என்ன செய்யறான்னு சொல்லி கராத்தேவில் சேர்த்து விட்டாங்க. நல்லா அடி சண்டை ஓட்டுவாங்க அப்படின்னு 3 மாதம் கராத்தை பயிற்சி முடிச்சுட்டு இப்போ ஜம்முன்னு மறுபடியும் டியூட்டிக்கு போனார். அதே மாதிரி முதல் நாள் அடி வைத்து ரத்தத்தோட பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டார். என்னங்க எப்படி இருக்கீங்க, என்ன செஞ்சு வச்சவங்கள, முன்னாடியாச்சும் மாங்காய் மாடேனா இருந்துங்க, இப்போ தேங்காய் மாடேனாவில் ஆகிட்டீங்க, என்ன சொல்லிவிட்டவங்கள, கராத்தே நல்லா பழைய தெரியுமில்ல உங்களுக்கு, அவங்க கூட சண்டை ஓட வேண்டியானே, சும்மா ரெடி, நான் அந்த கராத்தை ட்ரெஸ்ஸை போடவங்களே நீ அடிச்சு விட்டாங்க அப்படின்ட்டு பாரு, அதுலேயுமா லாஜிக்கு, போடவங்களையும் டமா அடிச்சேன்னா கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா சண்டை கலவப்பில் ஒரு சிலருக்கு சோகமாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அதில் ஒரு உற்சாகம் இருக்கும். கூட அன்னைக்கு கூட பாருங்களேன், டக்குண்டு கைவேசி ரோட்டில் ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகிட்டார். யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கப்பா, யாராவது ஆம்புலன்ஸை கொடுங்க அப்படின்னு சப்புன்னு அடிச்சேன். அடிச்சதே ஆம்புலன்ஸ் ஆண்டா, அப்புறம் எதுக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிட்ற அப்படின்னு, அப்படியா சரி அப்போ டாக்டர் கூப்பிடுங்க, அடிவிட்டு கிடக்கிறே டாக்டர் ஆண்டா, என்னடா நீ பேசுகிற அப்படின்னு வரப்பா இருப்பாங்க. அதுலேயும் அன்னைக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணியிருக்கேன் டாக்டருக்கு, டாக்டர் நான் 20வது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன், அப்படியே இப்போ எங்கே இருக்க, 5வது மாடிக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கான். விழுகும்போதே ஃபோன்லேயே வரேன். அப்புறம் வேமா ஆம்புலன்ஸை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி மேலே விழுந்தோன்னா அப்படி சரட்டுன்னு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். இன்னைக்கு கூட ஒரு ஆள் போயிட்டு சொன்னார், எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க, வீட்டில் மனைவி உயிர் எடுக்கிறாயா, அதுக்கு தான் இங்கே வந்தேன், இங்கே ஏன் தானே எடுக்க போகிறோம், ஏயா ஒரு வழி தெரிய வேணாமா, ஒளிய தெரியாத தலையார் வீட்டில் ஒளிஞ்ச மாதிரி எங்கே வந்து மாட்டணும் அங்கே மாட்டிட்டேயா அப்படின்னு ரொம்ப கவனமாக இருந்தால் தான் போச்சு, இல்லாட்டி சில நேரம் வேறு குழப்பம் நடக்கும். அப்புறம் ஒரு ஆள் போயிட்டார், போய் ஹாஸ்பிட்டல் போனோன்னே கிளவியை கூட்டு போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். ஒரு கிளவிக்கு தொண்டையில் கட்டி, நல்ல டாக்டருக்கு பேரையும் கூட்டு போனேன். சார் இதான் எங்கள் பாட்டி, ஒரே பாட்டி, ஏதாச்சும் பார்த்து விடுங்க அப்படின்னா, பாட்டி உங்களுக்கு தொண்டையில் கட்டியிருக்கு, அதனால் வர்ற மண்டையில் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு கிளவி கோவம் வந்துச்சு. தொண்டையில் எட்டிக்கு மண்டையில் ஏன்டா ஆப்ரேஷன் பண்ணுற அப்படின்னு அவர் சொன்ன திங்கக்கிழமை பண்ண முடியாது, இந்த கிளவி கோவமாக வந்துச்சு. அப்புறம் உட்கார வச்சு கண்ணை காட்டுங்க, இப்போ கண்ணில் பூ விழுந்திருக்கு, அப்படியா எத்தனை முழம்னு சொல்லுங்கள், அளந்து பார்த்து அப்படின்னு இருக்கான். பூண்டா அந்த மாதிரி இல்லையா, பூ விழுந்துன்னா அது வேற அர்த்தம், மல்லிகைப்பூவா ரோசா பூவா, ஒன்றும் திருத்தவே முடியாதுயா, ஒன்று திருத்தவே முடியாது. சரி பல்ல காட்டுங்க, பல்ல எதிர்க்கான்னு பார்ப்போம். பல்ல ஆண்டு காட்டினார். பல்ல பிடுங்க அனிமையா, பல்லில் கிருமி இருக்குது, அதில் பல்ல பிடுங்க அப்படின்னு அப்படின்னு இருக்கா. இன்னும் பல்ல பிடுங்கவே இல்லை, பூடிச்சை வச்சு காலை மிச்சிக்கிட்டே உங்களுக்கு கால் அடியா, நான் அதுக்கு ஆண்டு கத்துறேன். அப்புறம் ஒரு வழியா கேட்டான், ஏன் டாக்டர் அந்த சில நேரம் கோழிக்கறி சாப்பிடும்போது உயிர் போயிருமா, ஆமாம் கோழியோட உயிர் போயிடும், உங்கள் உயிர் கிடையாது, கோழியோட உயிர் போயிடும், இது நிசா பேசிக்கிட்டு இருக்காது. இன்னும் சில நேரங்களில் அந்த செவிலித்தாயின்னு சொல்லுவோம் நர்ஸை, ரொம்ப புனிதமான பணி, அதையும் கிண்டல் பண்ணுற உண்டு. போயிட்டு நர்ஸ்கிட்ட வந்து அந்த பேஷண்ட் இழுத்துருக்கான், ஏன்னா அந்த நர்ஸு கையை பிடிச்சி இழுத்த, நீங்கள் என்ன இழுத்து மூச்சு விட சொன்னீங்க, அதுக்காக கையை பிடிச்ச இழுத்துனா மூச்சு இழுத்து விடாட்டா வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் போவாங்க. உன் டாக்டர் கூப்பிட்டு வச்சு, என்னையா கடுமையான சுரமாக இருக்கையா, உடம்பு அனல் மாதிரி கொதிக்குதே, காலையில் வராமல் ஏன் சாயந்தரம் வந்தா அப்படின்னு. நர்ஸுக்கு சாயந்தரம் தான் டூட்டினாங்க, வரு செத்தாலும் ஜாவானே நர்ஸை பார்க்காம ஜாக மாட்டாங்க அப்படி இருக்காவ. அப்புறம் ஏமா மாலதி நர்ஸு,
அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷனுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? சொந்தக்காரங்களாம் சொல்லி விட்டங்க, இந்த கொசுவத்திலாம் ஊற்றி வச்சுட்டு மாலை வாங்கிட்டா அப்படின்னு இருக்கு. என்ன ஏற்பாடு பண்ணிட்டாங்க பாருங்க. அப்புறம் போன டாக்டர், நானும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி நாயா அலையிறேன். பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது? நான் ஆப்ரேஷன் பண்ணால் அப்புறம் நீ பேயா அலைவேன். ரெண்டு ஒன்று தான். ஏதோ ஒன்று அலைஞ்சிக்கிட்டே இருக்க போகிற நீ, அது உன் தலையெழுத்து அப்படி. சரி டாக்டர், எனக்கு ஆப்ரேஷன் எப்போ வச்சுருக்கீங்க? வர தீபாவளி அன்னைக்கு உனக்கு ஆப்ரேஷன். இதான் கடைசி தீபாவளி போல எனக்கு. என்ன பாவம், தீபாவளினா அப்புறம் அப்படித்தானே அமையணும் பாவம். அப்புறம் ஒரு வழியாக முடிச்சுட்டு ஆப்ரேஷன் முடிச்சிருவாங்க. இன்னும் சில நேரங்களில் இந்த எப்போ விஷயங்கள் புது விஷயம் வரும்னா, ஒரு பரிமாணத்தில் வரும்போது, இப்போ காதலிக்கிறதுலேருந்து கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை அடித்து அந்த இதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட பஸ் ஸ்டாண்டில் பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு இருக்கான். இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு தான் ஆயிடுச்சு, அதனால் ஒன்றும் சமூகத்தை ஏற்றுக்கிறோம். அப்படி இல்லைங்க, உங்களுக்கு வயசு 20, எனக்கு 24. பரவாயில்ல, நான் ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணால் அந்த பிள்ளை 28க்குள்ளே போயிடும். இருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இங்கிலீஷ் தெரியாட்டி குழப்பம். பஸ்ஸில் அப்படி கேரிப்பே கூட நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை உட்காந்துருக்கு. மே ஐ கெல்ப் யூ அப்படின்னுச்சு. இவன் பார்த்தான், மே ஐ கெல்ப் யூ, நம்மளும் இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லி ஜூன் ஐ கெல்ப் யூ அப்படின்னு இருக்கான். செருப்ப கழுத்து 4 அடி அடிச்சிருக்கு. இங்கிலீஷ் தெரியாட்டி பேசாமல் வச்சிடறா, எதுக்கு இதெல்லாம் கண்டதை பேசுகிறா அப்படி நடந்துடும். கல்யாணம் முடிகிறப்போ பொண்ணு ஆக்குறப்ப அது ஒரு சுகம். எங்க உங்கள் பையனுக்கு பைத்தியம்னு கேள்விப்பட்டேன். கல்யாணம் பண்ணி வைங்க, பைத்தியம் தெளிஞ்சிடும். சப்புன்னு அடிச்சாரு. பைத்தியம் பிடிச்சதே கல்யாணத்துக்கு பின்னாடி தான்டா. அப்புறம் மறுபடியும் கல்யாணம் இன்னொரு பைத்தியத்தில் அலையிறக்கா அப்படி. இப்போ இன்னொன்று, இந்த பத்திரிகை எல்லாத்துலையும் கவனம் செலுத்துவோம். கல்யாணத்துக்கு பத்திரிகைகள் கவனம் செலுத்த மாட்டாங்க. எம்பெருமான் நல்லாசியுடன் கல்யாணம் இதான். அந்த ஆள் எவனும் இம்முக்கு புள்ளிய போட மறந்துட்டேன் போல எம்பெருமான் நல்லாசியுடன் போட்டு வர்ற கல்யாணத்துக்கு வர பதறிப்பு வந்திருக்காங்க. ஒரு எழுத்து மிசாச்சுலாம் போச்சு. உங்கள் பொண்ணை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. அந்த அம்மா செக்ஸ் போட்டியில் அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு. பொண்ணை பற்றி சொல்லுங்க அப்போ. என் பொண்ணு செக்ஸ் போட்டியில் ஃபஸ்ட்டுங்க அப்படின்னு இருக்கான். அவன் பதறிப்பிட்டா, என்னையா சொல்கிற, ஒரே குழப்பமாக இருக்கியா அப்படின்னு. ஒரு எழுத்து மிஸ் ஆனால் என்ன ஆகுன்னு பாருங்க அப்படி. அதே போல் அவன் தொழில் ரீதியாகவே பேசுவாங்க. வானிலை அறிவிப்பாளர், அவர் கல்யாணம், அவர் பத்திரிக்கை அடிச்சிருக்காரு. இந்த கல்யாணம் நடக்கலாம், இல்லை நடக்காமல் கூட போகலாம், மழை பெஞ்சு சாகலாம், இப்படி ஆகிடுப்பாங்க. தொழில் ரீதியாகவே கல்யாணம் முடிஞ்சாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எப்போயுமே குடும்பத்தில் வந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் கல்யாணம் முடிஞ்சாலும் ஒரு சின்ன பிரச்சனைன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் சொல்லியிருக்கேன். ஏன்னா வீட்டில் எல்லார் வீட்லையும் கலவரம் நடக்கும், பார்த்துருப்பீங்க. போயிட்டு ரேடியோ கொண்டு போய் ரேடியோ ரிப்பேர் பார்க்க கடையில் கொடுத்துருக்கான். அவர் பார்த்துட்டு அதிகமாக சத்தம் வருதுங்க, ஒரு கண்டென்சர் மாற்றினோம்னா சத்தம்லாம் போயிடும். அப்படியே மனைவிக்கு ஒரு கண்டென்சர் போடுங்க, ஓவராக சத்தம் போடுறாயா, வாயா அது என்ன வாய்க்காலான்னு தெரியல, கத்திர மணிக்கு நிறுத்த மாட்டேன்றான். இனிமேல் நம்மலாம் பிறந்தா பள்ளியாக பிறக்கணுமே. நான்லாம் ஏன் பள்ளி ஒன்றுக்கு தான் என் ஒய்ஃப் பயப்படுவா, எதுக்கு அசால்ட்டாக பயப்படவே மாட்டாங்க. நிறையா விஷயங்கள் அதுலேயும் நம்ம குழந்தையா இருக்கும்போது பேசி பழகிருப்போம். கூட சொல்லியிருக்கான், எங்கள் தாத்தாவுக்கு 5 சம்சாரம். நான் கூட லொல்லு தாத்தானை பற்றி பெரிய சொல்லு தாத்தா வந்திருப்பேன் போலியே, 5 சம்சாரத்துக்கு என்ன செஞ்சா. உடனே இருந்தாலும் உங்கள் தாத்தா விட பரவாயில்ல, எங்கள் தாத்தா அதுக்கு மேலே என்ன மாடி மேலே மாடி வீடு கட்டினார், அவ்வளோ பணக்காரா கொத்தனார், அதான் அப்படி சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் வச்சு என்ன ஆச்சு ஏகப்பட்ட விஷயங்கள். அதுலேயும் குழந்தைட்டு ரசிக்கக்கூடிய விஷயம். சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயம் சொல்லி கடிச்சு வைக்கணும். நம்மளுக்கு கோவம் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும். இப்போ சீசன் வரலையா, அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டேன். 4 வாத்து நடந்து போகுது ரோட்டில், அதில் 3 வாத்து செருப்பு போட்டுக்கு, ஒரே ஒரு வாத்து மட்டும் செருப்பு போடல. ஏன் அப்படின்னா தெரியலையே அப்படின்னு. அது ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டுருக்கு அப்படின்னா. அது என்ன கரண்ட்டாக நடக்க எடுத்து பண்ணுறது. அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் வாழ்க்கையில். எல்லா விஷயங்களும் அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலை எப்போயாவது கிடைக்கும். அந்த நேரத்தை ஈஸியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கை இன்பரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. தன்னுடைய குருநாதர்கிட்ட தன்னுடைய பாடங்களை கற்றுக்கிட்டு சிஷியன் காட்டிலேருந்து வெளியேறான். வெளியேறும்போது குருநாதர் சொல்கிறார், சீடா என்கிட்டருந்து நீ விடைபெற காலம் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை உச்சரிச்சின்னா எப்போயும் வாழ்க்கையில் துயரம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்ப. சரி சொல்லுங்கள் குருநாதரே சொல்லுங்கள் சொல்கிறார். சிவாய நமகன்று நீ உச்சரிக்கிற போலதெல்லாம் உன் மனசில் எப்பயுமே துன்பம் நீங்கி சந்தோஷமாக இருப்ப. ஒரு கண்டிஷன், இந்த மந்திரத்தை யார்கிட்டையும் சொல்லிடாத, ரகசியமாக வச்சுக்க, யார்கிட்டையும் சொன்னேன்னா உனக்கு சாபம் ஆயிரும் அப்படின்னு. சரின்ட்டு போன அன்னைக்கே குன்று மேலே ஏறி நின்று எல்லா மக்களையும் கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மந்திரம் அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லிட்டான். குருநாதர் கோபம், நான் தான் உனக்கு சொல்லிவிட்டில்ல, சாபம் கொடுத்துருன்னு சொல்லி அப்படியே செஞ்சேன். இல்லை குருநாதரே, அந்த மந்திரத்தை நான் யூஸ் பண்ணேன், நான் ஒரு ஆள் தான் சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷமாக எல்லாத்தையும் பரவாயில்ல, அந்த சந்தோஷம் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்கடா, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் குருநாதர் சொன்னார், இது வரைக்கும் நான் எனக்கு நீ சீடனாக இருந்த, இன்னையிலேருந்து உனக்கு நான் சீடன் ஆகிட்டேனையா. என்கிட்ட மனிதன் மட்டும்தான் அந்த இருந்தது, உன்ட்ட அதுக்கு மீறி மனித நேயம் இருந்தது தம்பி அப்படின்னு சொன்னார். என்னன்னா அன்னப்பறவை மாதிரி வாழ கற்றுக்கிறோம்னு சொல்லுவாங்க. இப்போ பாலையும் தண்ணியும் ஒன்றா வச்சோம்னா அன்னப்பறவை பாலை மட்டும் உறிஞ்சிக்கிற மாதிரி வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் மகிழ்ச்சியும் இருக்கும். துயரத்தை ஒதுக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அன்னப்பறவையுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நல்ல வாய்ப்புக்கு என்றென்றும் எங்களுடைய நடுவர்களுக்கும் எங்களுடைய அன்பான இயக்குனருக்கும் நன்றி சொல்லி, அதோடு இந்த நிகழ்ச்சிக்கு எப்பயும் உறுதியாக இருக்கிற எங்கள் பாசத்துக்குரிய மக்களாகிய உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வெல்டன் மாஸ்டர். எஸ், எங்கள் மதுரை முத்துவை பற்றி ரொம்ப 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 நல்லா, ரொம்ப லவ்லி, கிரேட்.
இன்னும் நீங்க போயிட்டு போல இருக்க. மிராக்கல். தேங்க்யூ முத்து. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி. மதுரை முத்துவின் அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் தருண். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சன் டிவி நேயர்களுக்கும் ஜட்ஜஸ் அங்கிளுக்கும் என் குல்ஃபி ஐஸுக்கும் டிஷிம் அங்கிளுக்கும் வணக்கம். வாங்க தருண். சில பேர் மியூசிக்கில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்கள் பேசுகிறதே ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சு அசத்த போறீங்க? அங்கிள், குட்டி பையனோட கதை சொல்ல போறேன். விளையாடு, அசத்திடு. சரிங்க அங்கிள். எங்களை மாதிரி குட்டி குட்டி பசங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குது தெரியுமா? ஆனால் நாங்கள் அதை எல்லாத்தையும் காமெடியாக எடுத்துப்போம். எப்படின்னு பார்க்கலாமா? இப்படிதான். டாடி 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 மம்மி எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறாங்க டாடி. டேய், வீட்டில் தானடா இருக்கா, டிவி பார்த்தா என்ன? ஐயோ டாடி, கரண்ட் இல்லைன்னா கூட கேண்டில் எடுத்து வச்சு டிவி பார்க்குறாங்க டாடி. சரி டாடி, நான் போய் ஹோம்ஒர்க் எழுதுறேன். டேய் தான் டாடி பேக்ஸ் படுத்தல, ஹெல்ப் பண்ண வாடா. வேணாம் டாடி வேணாம், நானே மேக்ஸ் தப்பு தப்பாக போட்டுக்கிறேன். நீங்கள் போய் தூங்குங்க. போங்க போங்க போங்க. ஸ்கூலுக்கு போனதும் அவங்க மிஸ்ஸே கேட்டாங்களாம், டேய் நான் உன்னை நேற்று திருக்குறள் எழுதிட்டு வர சொன்னேனே, எழுதுனியாடா? மிஸ் நோ மிஸ் நோ மிஸ், அதான் ஏற்கனவே வள்ளுவர் எழுதிட்டால. அவங்க டேடி நல்லா தூங்கிட்டு வரா, குரட்டை விட்டு நல்லா அசந்து. டாடி ஏஞ்சிக்கோங்க டாடி, நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க டாடி, ஏஞ்சிக்கோங்க டாடி. என்னடா ஏண்டா என்ன எழுப்புன? டாடி நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க பார்த்தீங்களா, தூக்க மாத்திரை சாப்பிடாமையே தூங்கிட்டீங்க. டே, நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ஆப்பிள் ஸ்வீட்டா இல்லைன்னா மேங்கோ ஸ்வீட்டா? மிஸ் மிஸ் ரெண்டுமே ஃப்ரூட்ஸ் தானே மிஸ், எப்படி மிஸ் ஸ்வீட் ஆகும்? வீட்டுக்கு வந்ததும் ரொம்பவும் அமைதியாக இருந்தேனா, ரொம்பவும் அவங்க அம்மா கேட்டாங்களா, டேய் என்னடா ஆச்சு, சன் டிவி அசத்த போதில்ல, தருண் சஞ்சய் மாதிரி காமெடியாக பேசுவே, இப்போ என்ன இவ்வளோ அமைதியாக இருக்க? மம்மி மம்மி தெரியாம காயினை முழுங்கிட்டேன் மம்மி. டேய் என்னடா சொல்கிற? ஒரு ரூபாய்க்கு என்ன 2 ரூபாய்க்கு என்ன? அதான் எனக்கும் தெரியலன்னு சொல்கிறேன்ல. அவங்க டேடி வந்தோடனே ரொம்பவும் அமைதியாக இருந்தானா, அழுதுகிட்டே இருந்தானா. டேய் எதுக்குடா அழுவுற? டேடி டேடி மம்மி மம்மி அடிச்சுட்டாங்க டாடி. மம்மி அடிச்சதுக்கலாமாடா இப்படி அழுவாங்க? போங்க டாடி, அவங்கள மாதிரினா என்னால் வலியை தாங்கிக்கவே முடியல டாடி. டாடி குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்களே, ஏன் தெரியுமா? அதால ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாதே. ராஜ்குமா வெளியே விட்டு போனதும் அவன் ஃப்ரெண்டு நின்னானா, டே எங்கள் அப்பா பஸ்ஸை ஒரே கையாலே தள்ளிட்டு வர்றா, ஏன்னா எங்கள் அப்பா பயில் வேண்டா. அதுக்கு நம்ம பையன் சொல்வானா, டே எங்கள் அப்பா பஸ்ஸை ஊதியா தள்ளிவிடுவாரா? ஏய் எப்படா? ஏன்னா எங்கள் அப்பா கண்டக்டர் ஆச்சே. அங்கிள், நம்ம அசத்த போது யாரு? காமெடி ஷோ தானே அங்கிள்? ஆமா. அப்ப ஏன் அங்கிள் நம்ம ராஜ்குமார் அங்கிள் எப்ப பார்த்தாலும் ஆக்ஷன் ஆக்ஷன் சொல்றாங்க? தருண், $1 மில்லியன் கொஸ்டின்.
காமெடி ஷோவை கமான் ஸ்டார்ட் காமெடின்னு தானே சொல்லணும், ஏன் ஆக்ஷன் சொல்றாருல. ஸ்டண்ட் மாஸ்டர் வந்திருக்கிறதுனால இன்னைக்கு ஆக்ஷன் சொன்னாலாவது ஓகே. ரொம்ப நல்லா பண்ணீங்க தரும். நல்லா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க. எங்க தருண் என்ன பின்றாரு பாத்தீங்களா? ஐயோ பயமா இருக்கு. தருண் எப்படி இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. அங்கிள் நான் அதெல்லாம் சின்ன வயசுலயே பழகிட்டேன் அங்கிள். பொதுவாக ஒரு சினிமாவில் நாங்கள் இந்த வயசில் ஒரு பையனை வச்சு ஷார்ட் எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொதுவாக எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ மாடலேஷன் சொல்லிக் கொடுக்கணும். இவ்வளவு லெந்தாக இவ்வளோ நீளமாக பேசும்போது எனக்கே மிராக்கலாக இருக்குது. அதுவும் வந்து ஜோக்ஸ் ஒரு சேஞ்ச் இல்லாமல் நான் கேட்குறது எனக்கே ஒரு கவுண்ட் அடிக்கிறார் தருண். இல்லை, ஆக்சுவலாக 2 வகை உண்டு. ஒன்று ஸ்டாண்டப் காமெடின்னு பண்ணுவாங்க, இன்னொன்று ட்ராமடைஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டப் காமெடியை ட்ராமடைஸ் மாதிரி பண்ணுறாரு. அதான் வெரி குட். அதாவது அவங்க பேசுறபடி அப்பா பேசுறது எப்படி, அம்மா பேசுறது எப்படி, இவர் பேசுறது எப்படி, அதில் தனக்கு தானே வந்து கிரீடம். ஏய் என்ன தருண் அங்கே பேசுகிற மாதிரி அவ்வளோ பேசுவேன், இங்கே வந்து சைலண்டாக இருக்கேன்னு கேட்குறாங்களாம். தருண் நீங்கள் என்ன படிக்கிறீங்க? யூகேஜி அங்கிள். கண்டிப்பாக அடுத்த படத்தில் நம்ம மிகப்பெரிய சான்ஸ் தரேன். கண்டிப்பாக. தேங்க்யூ அங்கிள். ஆக்சுவலாக தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா இங்கே உள்ள அசத்தல் மன்னர்களுக்கு எத்தனையோ டைரக்டர் சான்ஸ் கொடுத்தாங்க. இங்கே உள்ள இந்த மாதிரி வந்து அசத்தல் இளவரசர்கள், அசத்தல் குழந்தைகளுக்கு முதல்ல சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னது நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். அசத்தல் இளவரசர்கள் தான், அசத்தல் குட்டி ராஜா. அசத்தல் குட்டி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. That was a fabulous performance by Tarun. Please give him a big round of applause. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அஸ்த போகும் அஸ்தல் மன்னர்கள் கிறிஸ்டோபர் and சசி. Let's welcome them on stage please. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக வந்திருக்கக்கூடிய மதன் பாபு சார், சினி ஜெயின் சார், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் உஷா மேடம், மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய கனல் கண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சார் நிகழ்ச்சி போலாமா சார்? வாங்க மதுரை கிறிஸ்டோபர் அண்ட் சசி, ரெட்டகுழல் துப்பாக்கி மாதிரி வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டுக்கு எங்களுக்கு முக்கிய காரணம் வந்து மதுரை முத்து. அவர் ஜோக் சொல்லும்போது சொல்லுவார் இல்லையா, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வந்து பணம் பொருள் கொடுக்காட்டா கூட அவனை புண்படுத்துற மாதிரி வார்த்தையில கொடுக்கக்கூடாது, சந்தோஷமான வார்த்தையில சொன்னா சந்தோஷப்படுவாரு அப்படின்னு. அதே தான் வந்து ஒரு கான்செப்டா வச்சு இன்னைக்கு பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராமப்புறத்தில் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயமா சொன்னோம்னா அதை அப்படி பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஐயோ அப்படியே பண்ண போற போச்சா சர்வநாசம் போதியா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஊருக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அப்பா சொன்னா ஆறுமுகம் அதே மாதிரி. நான் வந்து புதுசாக ஒரு தொழில் பண்ணுறதுக்காக வரேன், திடீர்னு அவரை பார்த்துறேன். எங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல் தான் சார் இந்த கான்செப்ட். வெரி குட், அசத்திருங்க. ஷாபா, பொழுது போக மாட்டேங்குதாப்பா, ஒருத்தனும் மெல்றது கிடைக்க மாட்டேங்கிறான். என்ன நீ உன்னைத்தான் இன்னைக்கு பார்க்கணுமா? நானு என்ன இது இப்படி வேகமா போய்க்கிருக்கே, உம்பாடுக்கு தவறி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போய் ஐசியூக்கு வச்சு ஆள் காலி விட போறையா? வெல்ல போ. என்னயா கல்லு கிடக்கு பாத்துவான்னு ஒத்த வார்த்தை சொன்னா வந்துருப்பேன். ஏன் அப்படி பயமுறுத்திட்டு இருக்க? இல்லையா, சுதாரிப்பா இருக்கணும்ல. தவறி விழுந்து அந்த ரேஞ்ச் போதுங்க போஸ்ட் மார்டம் பண்ணி விட்டுறோம். பெறப்படப்பா எங்க போற நீ? விளங்குமாயா போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறியா? என்ன கேட்டுட்டேன் நானு. நீ போனதுக்கு அப்புறம் யார்ட்டையா கேட்க முடியும்? நானு அதுக்குள்ளே விவசாயத்தை நம்பி என்ன செய்ய போறோம்? சரி, கழுது 2 பசுமாடு வாங்கி அப்படி பால் கறந்து வியாபாரம் பார்க்கலான்னு பாக்குறேன். பசுமாடு வாங்க போறியா? அதுக்கு வெள்ளையும் சொல்லியமா கிளம்பிட்டியா? அடகாலத போப்பா. போன புதன்கிழமை இப்படித்தான் பசுமாடு வாங்கணும்னு சொல்லி இந்த பால்சாமி போய் போனேன். எதிர்த்தாப்புல வந்து அரபாடியில அடிபட்டு அனாமதா செத்து போனேன். அது மாதிரி நீ போய்க்கு இருக்கப்ப ஒரு தொழில் தொடங்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பப்படாதா? ஏன் நான் கேள்விப்பட்ட சொல்லக்கூடாதாப்பா? அது ஒண்ணு வேணாம்ங்க. நீ நான் பசுமாடே வாங்கல. சரி, பேசாம 4 வெள்ளாடு வாங்கி மேய்க்க போறேன். போ. வெள்ளாடு வாங்க போறியா? சரி சரி சரி. நீ அப்புறம் சொன்னாலும் வைவ, சொல்லாம என்னால இருக்க முடியல. சரி சொல்லு. ஏப்பா, போன வாரத்துல நம்ம பால்ராஜ் மகன் இருக்கான்ல, ஆமா வெள்ளாடு வாங்க போனேன். இப்படித்தான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ வருத்தப்படாத. வாங்கிட்டு வந்து வீட்டுல கட்டி போட்டுருந்தேன். அத்தனைக்கு நீள நாக்கு நோய் வந்து அதை பார்த்து அதிர்ச்சியில அவன் படுக்க முடிஞ்சு வச்சு இன்ன வரைக்கும் அவன் எந்திரிக்கல.
ஏன் நீ வெள்ளாடு வாங்க போப்பா நீ அட ஒண்ணு வாங்கலங்க நீ போ அட ஒண்ணு வாங்கலங்க கிரு போப்பா அப்புறம் என்ன வருத்தப்படுத்துறீங்க நீங்க போதுங்க பேச்ச கேட்டாலே கிருன்னு வருது சரி இப்போ என்ன ஒண்ணும் இல்லைனே அது நான் வேற ஏதாவது செஞ்சுக்கிறேன் சரி எங்க மாமனார் ஊர்ல சரி 3 நாளா மழை நிக்காம புணுன்னு தூரிக்கிட்டே இருக்கான். அப்படியா? ஆமா மழை நிக்குமா நிக்காதா? அப்ப புணுன்னு தூரிக்கி இருக்கா? ஏய் நீ சாதாரண நிக்க கூடாது. சிறுதுளி பெருவெள்ளம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி உங்க மாமியார் அங்க தானே இருக்கு. ஆமாங்க. ஏப்பா அந்த ஊர்னி ஒட்டி இருக்குலப்பா. அம்மா கரையில மாமனார் வீடு. ஏ பொளன்னு பெஞ்சு ஊத்த போகுது. ஏற்கனவே மாமியார் வீடு மண்ணு வீடு. அடிச்சு நோக்கி அள்ளி எரிஞ்சிட்டு போகுது. மாமனார் இருக்காரா இல்லையா? மாமனார் பத்தா ஊருக்கு போயிருக்காரு. மாமியார் மட்டும் தான் ஒத்தையில இருக்கு. சரி அப்ப மாமியார் இழுத்துட்டு போயிடும். ஆனா உன் மாமனாருக்கு மறு கல்யாணம் பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் நான். எப்பா சரி இங்க பாரு இப்ப விசாரிக்க போறேன்னு போகாத. இளவு வீட்டுக்கு தான் விசாரிக்க போகணும். நிறுத்தப்பா. ஒரு மழை நிக்குமான்னு கேட்டா இப்படி பேச்சாயா? போதுமாப்பா போதும். வாய திறந்து நீ எங்க வரேன்னு கேட்காத. நம்ம ஊர்ல மழை பெய்யுமா பெய்யாத அதை மட்டும் பார்த்து சொல்லு. நம்ம ஊர்லயா? நம்ம ஊர்ல மழை பெஞ்சாலும் பெய்யுமியா? இப்போதைக்கு வராதுல்ல. இப்ப இல்ல இப்போதைக்கு வராது. ஏன் கேக்குறேன்னா என் மூத்தவன் பாண்டிக்கு சரி அந்த பந்துவார் வீட்டுல ஒரு பொண்ணு வாங்கலாம்னு போய்கிட்டு இருக்கேன். பொண்ணு போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. சரி அப்படி ஒரு அம்சமான ஒண்ணு கழுத அதுக்கு 4 பேர் பேசி கொடுத்துட்டு மூத்தவயலுக்கா பாவத்தை கெட்ட நேரம் ஆரம்பிச்சு கல்யாணம் தானே பண்ண போறேன். போட்டா பார்த்து நீ எந்த பொண்ணையும் நம்ப கூடாது. நம்மளே நேரில் பார்த்து என்ன சொல்றாங்க, என்னங்க டிவில பார்க்க மட்டும் அழகா இருக்கீங்க, நேரில் அவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னு சொல்றது இல்லையா? அப்ப நினைச்சு பாராத. போட்டோவை பார்த்து நீ முடிவு பண்ண கூடாது. புரியுதா? அந்த பிள்ளைக்கு ஜோதகம் ஜாதகம் பாத்தியாயா? அட என்னன்னு நீங்க வாட்டல இந்த காலத்துல 2009 போய் ஜாதகம் ஜோசியம் இருக்கீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பூர்வட்டால தானே இருக்க நீ. அந்த பிள்ளைக்கு செவ்வாய் தோசை இருக்கான்னு பாரு. ஏன் செவ்வாய் தோசம் இருந்தா பிரச்சனை வரும்னு சொல்லி இருக்கல ஜாதகத்துல. அப்படியெல்லாம் நம்பப்படாதுனே. உன்னை மாதிரி தான் ஒருத்தன் பேசிக்கிட்டேன் ஊருக்குள்ள. சரி பேசி ஒரு பிள்ளைக்கு செவ்வாய் தோசம் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பிள்ளைக்கு வந்து வீட்டுல இருந்து பைக் கொடுப்பான்னு சொல்லி மகனை கொடுத்தேன். கடைசியில கல்யாணம் முடிஞ்சு பைக்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் சினிமாவுக்கு போனாங்க. போற வழியில போயிட்டான். ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு போய் இப்ப இந்த பைக் இருக்கு அந்த புள்ள இருக்கு அதை பயல காணாமியா அவன் போட்டோ அவன் மேல தொங்கிட்டு இருக்கான். உனக்கே நல்லா இருக்காயா? என் மகனுக்கு ஒரு பொண்ணு வாக்க போறேன்னு அவனை பாட வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டே. ஓ மகனே சொன்னேன் நான் நடக்கிற நடப்ப சொன்னேன். கனல் கண்ணே இங்க வரனே ஒரு நல்லதை சொல்ல நாயிலான்னு பாரு. நீ சொல்றதுல நல்லதா நல்லதா நீ சரி வேற என்ன நீ உன்கிட்ட பேசிக்கிந்தேனா நான் கிரீர்த்து கீழே விழுந்துறேன் இல்ல இளையமை பள்ளிக்கூடத்துல வந்துடுறேன். அவனை போய் பார்க்க போறேன். இளையமை படிக்கிறானா? என்ன எப்படி கேட்டு 6 8வது படிக்கிறானப்பா அம்மூர் பள்ளிக்கூடத்துல. உனக்கு பிறந்தவன் படிக்கிறானா? எனக்கு இது கேட்க சந்தோஷமா தான் படிக்கிறானா? படிக்க விட்டேன். சரி ஆனா அவன் படிக்கிறான்றது ரைட்டு. இன்னமும் வந்து கூட தரமா தானே சிந்திச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்க நீ. ஆனா டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு போற இதுல என்ன கோலத்தனமா? எப்பா இன்னைக்கு டவுன்ல செங்கலை வச்சு சிமெண்ட் வச்சு கட்டுற கட்டடமே நிக்க மாட்டேங்குது. நம்ம ஊர் பையன் சுதந்திரம் வாங்கினப்ப கட்டினது களிமண் கல்லு மண்ணையும் போட்டு இழுத்து கட்டினது அந்த கட்டடம் இன்னைக்கு நிக்குமா நாளைக்கு விழுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. எப்படி நம்பி அந்த மொபைல நீ விடுற நீ? அது விழுந்து இடிஞ்சு போச்சுன்னு சொன்னா இப்ப 2வது மாதிரி இருப்பானா இருக்க மாட்டானா? ஏன் நினைக்க மாட்டேங்கிறதுலாம் பள்ளிக்கூடம் போயிருக்கான்னு தானே சொன்னேன். அந்த பையனோட சேர்ந்து வாத்தியாரு பள்ளிக்கூட மாணவர்கள் 40 பேரை கொலை பண்ணிட்டேயா? உன் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நேரம் பேசிக்கிறேன். என் குடும்பம் நல்லா இருக்குன்னு பேசிக்கிறீங்க. யாருக்கு வருத்தமா இருக்கு? வருத்தமா இருக்கு இல்லையா? என் குடும்பம் நல்லா இருக்கு உனக்கு வருத்தமா இருக்கா? எதையும் யோசிக்காம செய்யறியா நீ? வெள்ளந்தி மனசுக்காரன். உனக்கு வெளுத்ததெல்லாம் பாலா தெரியும். நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் யோசித்து பாரு. சரியா? நான் யோசிக்கிறேன். என் சம்சாரம் ஒரு மாத்திரை கிடைச்சு சரி அப்படியே காலகாலத்துல வீட்டுக்கு போவா. நான் ரொம்ப லேட் பண்றேன். ஆமா சரி நீ போ. என்னதான் இருந்தாலும் உன்னை பார்க்க பாவமா தானே இருக்கு. ஏனே சம்சாரத்துக்கு என்ன? ஒண்ணுமில்லனே பெருசா ஒண்ணும் கிடையாது. லேசா இந்த ஒத்த பக்கம் தலை விண்ணு தெரிக்குதான். ஒத்த பக்கம் அவ்வளவுதான். சரி தெரிக்குது. ஆமா பின்மண்ட அப்படியே லேசாம பாரமா இருக்கு. தெரியும் நான் சொல்றேன். இப்படி நான் போய் வச்சிட்டேன். பின்மண்ட பாரமா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் நெஞ்சுக்கு இந்த பக்கம் அப்படியே லேசா அப்படியே ஆமா குத்து குத்து லேசா சாட்டு மாதிரியே கேக்குறீங்க. அப்புறம் இந்த கெண்டகால லேசா இழுக்குமே. ஆமா மழை வந்தா லேசா இழுக்குது சுத்துதுனே. இது வேற ஒண்ணும் பெரிய இதா இல்லல. ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அட்டாக்குக்கு அறிகுறி. அட்டாக்குடா? ஆமா ஹார்ட் அட்டாக்குக்கு அறிகுறியாப்பா. ஆமா நீ உடனே போய் பாரு. இல்லன்னா என்ன சொல்றீங்க? உனக்கு அட்டாக்கா? இந்த பேச்சை நம்ப முடியலப்பா. என்னையா எதுக்கு ஈ முக்கிதான் உன்னைய? ஆட ஆமா கழுத குளிக்காம கிளம்பிட்ட போல இருக்கு. உன்னை சுத்தி பூரா எறும்பா ஊடிக்கிட்டு இருக்கையா? புத்து பக்கத்துல உட்காந்தா எறும்பு வராதா? இது ஒரு நிமிஷம் இனிக்குது. இனிக்குதா? அது சரி. அவளை இனிப்பான மனுஷனா நானு? அப்ப உனக்கு சுகர்னே. சுகரா?
வந்துருச்சியா? என்னயா சொல்ற? உனக்கு ஈ மொக்கிது, உன்னை சுத்தி எறும்பு ஊறுது, தொட்டு பாட்டுனா இனிப்பா இருக்கு. சரி சரி, உனக்கு சுகர் வந்துருச்சியா? பெருசாக்க வேணாம், நான் வைத்தியம் பார்த்து சரி பண்ணிக்கிறேன். ஒரு வைத்தியம் பார்க்க முடியாது. இங்க பாரு, சுகரை வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. குறைக்கலாமே உரிய, அதை ஒண்ணும் குணப்படுத்த முடியாது. நீ அவ்வளவுதான். நானும் அவ்வளவுதான். அவ்வளவுதான்யா. பால் மனுஷா ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போய் மாடு வாங்க போறேங்க. அது உழப்புல மண்ணை போட்டு ஆடு கோழி மனுஷன் கொண்டு எல்லாத்தையும் உழவன்ட்டு வந்து நிக்கிறேடா. ஏயா என்னையவே கேட்கறியே, உனக்கு ஒண்ணுமே ஆகாதா? நான் தெரியாம கேட்கிறேன். காத்தால உன் குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக தொண்டை தண்ணியை விட்டு கத்திக்கிட்டு இம்புட்டு நேரம் பேசிக்கிறீங்க. எனக்கு என்னமா அது ஆகணும்னு நினைக்கிறேன். மனுஷனா நீ? மனுஷனா? வைரமாஞ்ச உடம்பியா? கல்லு கணக்கா இருப்போம் நம்ம. நேத்து மாடியில இருந்து கீழே விழுந்தியா? ஏய், எதுல இருந்து விழுந்தேன்னு சொன்ன? மொத மாடியில இருந்து கீழே விழுந்தியா? விழுந்தாலும் கீழே விழுந்து கிண்ணு எந்திரிச்சு வந்து நிக்கிறோம்ல. சரி சரி சரி. எல்லாம் மனுஷனையா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்ன்றது பேசுன்னு என்ன போதுமா? நீ பரப்பா பாத்து பேசு. ஆறுமுகம், ஆறுமுகம், அட பாவி மனுஷா, மொட்டை மாடியில இருந்து விழுந்தே ஒண்ணும் ஆகலேண்டு சின்ன கல்லு தடுக்கி விட்டு செத்து போயிட்டானையா. ஊர்ச்சாடங்களா, நீ சந்தோஷப்படுங்கடா, சந்தோஷப்படுங்க. அவன் கூட ஆறுமுகம் செத்து போனானப்பா, செத்து போனா சந்தோஷமா இருக்கிறானே. நன்றி நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா ஒரு சோகமான விஷயங்கள் வரிசையா சொல்லும் போது எல்லாரையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு தள்ளு. தேங்க்யூ சார். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து இதில் தெரியறது டிவியில் படம் மட்டும் இல்லை, அத்தனை பேருக்கு உள்ள பாடம். இந்த அபத்தகனை இப்படி பேசிட்டே இருக்கிறவங்க நம்ம பக்கத்து வீடு, எய்த்த வீடு, உறவுக்காரங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இதை பார்த்தப்புறமாவது திருந்தட்டும். அவங்க பேச பேச அவங்க உடம்புக்கு தான் வரும். இது உண்மையான விஷயம். ஏன்னா 2 வகை துரதிருஷ்டம் சொல்லுவாங்க. ஒன்று அவங்களுக்கு வர துரதிருஷ்டம், இன்னொன்று அடுத்தவனுக்கு வர அதிர்ஷ்டம். அவனுக்கு நல்லா இருந்தாலே இவனுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க அதை சரியாக செஞ்சு காட்டினீங்க, ரொம்ப நல்லா செஞ்சீங்க மாஸ்டர். ஆக்சுவலாக சார் ரொம்ப நான் சிரிச்சு கடலில் தண்ணியில் வந்து அது நான் அப்படியே விஷுவலாக ஒரு ஃபிலிமில் பார்த்த விஷுவல் அப்படியே இருந்துச்சு. அந்த டைமிங் சரிங்க, அப்படியா அப்படின்னு ரொம்ப வெரி குட், ரியலி குட். இப்போ மாஸ்டர், இது மாதிரி ஒரு சீன் நம்ம வந்து சினிமாவில் எடுக்கிறதுன்னா மினிமம் 1 நாள் ஆகாதா? கண்டிப்பாக 1 நாள் ஆகும். நாம் இப்படி வச்சு அப்படி வச்சு க்ளோஸ்அப் வச்சு அப்புறம் ஓவர் தி ஷோல்டர் வச்சு இவ்வளோ ஆகும். இதே இவங்க 2 பேர் ரீ ரெக்கார்டிங் இல்லாமல் ஜஸ்ட் பண்ணுறது கோடிக்கணக்கான பேரை சிரிக்க வைக்க முடியுது பாருங்க. அதுதான் இந்த அசத்த போது யாருடைய இந்த இது டைரக்டர் ராஜ்குமார்ன்றது உண்மையிலே ஆன்செப்டை ராஜ்குமார் கான்செப்டை பிடிச்சி ஒரு லைவாக ஷூட் பண்ணி இவ்வளவு என்னையே சிரிக்க வச்சு நானும் கொஞ்சம் பேசியிருந்தாங்கன்னா கீழே மல்டியில் அடிச்சு கொண்டு இருப்பேன். நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் கவுண்டமணி செந்தில் மாதிரி 2 பேர் வரணும். பெரிய தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. சத்தி அண்ட் கிறிஸ்டோபர் இவங்க 2 பேரும் என்னமா அசத்துனாங்க இல்லையா? இப்போ அவங்களுடைய அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னர்கள் கோவை குணா அண்ட் அசோக். லெட்ஸ் வெல்கம் them on stage please. எங்கள் உயிரினும் மேலான அன்பார்ந்த சன் டிவி ரசிக பெருமக்களுக்கு எங்களுடைய அசத்தப்போவது யாரு அசத்தல் குடும்பத்தின் சார்பில் இந்த இனிய இரவு வேளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த இனிய நிகழ்ச்சிக்கு என்றென்றும் நடுவர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மூத்த அசத்தல் மன்னர்கள் அண்ணன் மதன் பாப் அண்ணா அவர்களுக்கும் சின்ன ஜெயந்த் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற முதற்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவரையும் வரவேற்று நிகழ்ச்சி போலாங்க சார். வாங்க கோவை குணா அசோக். அவரு தான் கனல் கண்ணன். நீங்க 2 பேரும் இப்போ வந்து இப்படி மாஸ்டர் மாதிரி பண்றீங்க. அவருக்காக ஸ்பெஷலா சும்மா பிளான் பண்ணேன். கிரேட். இன்னைக்கு என்ன செஞ்சு ஆஸ்த போறீங்க சார்? இன்னைக்கு என்னன்னா நல்ல ஜோசியர்கள் இருக்காங்க, போலி ஜோசியர்களும் இருக்காங்க. போலி ஜோசியர்கள் அவங்க பேரும் கெடுது. மரத்தடியில் பார்த்தீங்கன்னா கீழே வச்சுட்டு கைரேகை பார்க்குறேன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்பி ஏமாந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை வச்சு ஒரு கான்செப்ட். இதில் வந்து ஜோசியரா வந்து ஜனகராஜ் சார், அதை கைரேகை பார்க்க வரவர் வந்து அருமையான நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்கள். எம்ஆர் ராதானா தெரியும் உங்களுக்கு, அவர் ஜனகராஜாக நானும். சார் கான்செப்ட் போலாங்களா? உடனே ஆசத்துங்க. வணக்கம். கைரேகை பார்க்கறது
கிள்ளி ஜோசியம் பார்க்கறது யாரா இருந்தாலும் வாங்க. உங்க கைராகைய பார்த்தேன், நான் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க சார் வாங்க, 20 ரூபாய் தான். எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும்னா வந்துட்டீங்களா? என்ன ரொம்ப நேரமா கூவிங்க? ஒன்றும் இல்லை சார், உங்க கைய பார்த்துட்டு ரேகைய பார்த்துட்டு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நிகழ்காலமே நாசமா போயிட்டு இருக்குது. அங்கங்க பாம்பு மனுஷங்களை கொள்றானுங்க. இதெல்லாம் எதிர்காலம் வேற. ஐயோ நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க சார். உங்க கைராக பார்த்து உங்க எதிர்காலம் சொல்லுவேன். கைய பார்த்தா சொல்லுங்க. ஆமா சார், வாயில சொல்லுவேன். ஐயோ உங்க கைய பார்த்து ஏன் வாயால சொல்லுவேன்? கைய நீட்டுங்க சார். எவங்கிட்டையும் அந்த நெல்மலையும் கை நீட்டி பழக்கம் எனக்கு இல்லடா. ஐயோ அதுக்காக இல்ல சார், ரேகைய பார்த்தா தானே உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். கைய நீட்டுங்க. ரேகை ரேகை. ஆமா சார். பாரு ஒழுங்கா சொல்ல கொன்ற. உங்க கை ரேகை சூப்பர். தனுசு ரேகை டாப்ல இருக்குது சார். தனுசு ரேகை டாப்ல தான் இருக்கும். என்ன சூப்பர் ஸ்டாருடைய மாப்பிள்ளை. சொல்றா சார் நீங்க வாங்க சார். அதான் சார் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகா இந்த கையில சுக்கிரமேடு தூக்குது சார். ஆகா படல்ல வருவாயா? இது போன வாரம் மிஷின்ல கையை விட்டு கை சிக்கி தையல் போட்டு மேடா கிடைக்குது. தையலே பிரிகல அதை பார்த்து சுக்கிரமேடுங்கிற நீ எல்லாம் தெரியாம சொல்லிட்டு 1 நிமிஷம் கையை காட்டுங்க சார். ஆஹா அதிர்ஷ்டராக சூப்பரா இருக்கு சார். சார் இது மட்டும் நடக்கலன்னா பேரை மாத்திக்கிறேன். நாளைக்கு உங்க அப்பாக்கு ஃபாரின்ல இருந்து வேலை கிடைக்க போகுது. ஃபாரின்ல உங்க அப்பாவுக்கு வேலை கிடைக்க போகுது. பாடா பாடா, எங்க அப்பா மேல பயம் 1 வருஷம் ஆச்சு. ஃபாரின்ல கொடுங்க கொடுங்க, தப்பா பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆஹா இன்னொரு ரகையை பார்த்தா சார், உங்க வாழ்க்கையில அடுத்த வாரம் சரியா ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு ஒரு பொண்ணு வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி உங்களை கட்டி பிடிக்க போகுது சார். இதுக்கு மொஜ பொண்டாட்டி சம்மதிப்பாளா? மொஜ பொண்டாட்டியா? ஒண்ணுமே சரியா பாக்குறேன். ஓ முடிச்சா இருக்கனால அந்த முடிச்ச கவனிக்கல சார். முதல் பொண்டாட்டி தான் சொன்னேன், உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு ரொம்ப நாள் கழிச்சு சொல்லி கட்டி பிடிப்பாங்க. ஆமா சார். கை கொடுங்க கை கொடுங்க சார். உங்க ரேகைப்படி இன்னும் நடக்க போற இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணி 1 மாசத்துல உங்களுக்கு சொத்து வர போகுது. ஏண்டா அதை வச்சு சாப்பிட சத்து இருக்க மாட்டேன். அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் சார். அதை விட முக்கியமான ரேகை. ஆஹா சூப்பர் சார். இந்த விஷயம் மட்டும் நடக்கல, என் பேரையே மாத்திக்கிறேன் சார். முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க. நாளையில இருந்து உங்களுக்கு சில்லற கொட்டுன்னு கொட்ட போகுது சார். கொட்டுன்னு கொட்ட போகுது. எதுக்கு சார் பாக்கெட்ல கைய விடுறீங்க? இல்ல வாட்டையான்னு பார்த்தேன். ஐயோ அது இல்ல சார். போங்க சார், சீரியஸா சொல்லிட்டு இருக்கும்போது விளையாட்டு பண்றீங்க சார். உண்மையிலுமே நிஜமா பணம் சில்லறை எல்லாம் உங்க பாக்கெட்ல கொட்டுன்னு கொட்ட போகுது சார். கொட்டும். ஆமா சார். கொட்டுண்டா கொட்டும். ஆமா. ஏண்டா டேய், நான் செத்து போய் பல வருஷம் ஆச்சு. ஆவியா வந்து நின்றுகிட்டு இருக்கிறேன். ஆவிகள்லாம் யோசியம் பார்க்குறானுங்க. மக்களே இந்த மாதிரி போலியான ஜோசியக்காரனெல்லாம் நம்பி காசை ஏமாந்தாங்க. வளைக்கணும். கை முக்கியம் இல்லை, வாழ்க்கையில நம்பிக்கை தான் முக்கியம். நன்றி நன்றி நன்றி. வெல்டன், ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர். டீச் த குங்ஃபு. ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது தன்னம்பிக்கை தான் முக்கியம். அதனால் மெசேஜாக சொன்னீங்க. தேங்க்ஸ். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு இப்போ நீங்கள் மாஸ்டராக இருக்கிறது பிடிச்சிருக்கா, இல்லாட்டி இப்போ ஹீரோவாக இருக்கீங்க, இப்போ வந்து நடிக்கிறீங்க, எது பிடிச்சிருக்கு? ஒரு மாஸ்டராக தான் ஒரு ஹீரோ இடத்த பிடிச்சேன். அடுத்த டைரக்டராக போகிறேன். எல்லாமே எனக்கு பேசிக்கலி வந்து அந்த மாஸ்டர் தான். ஏன்னா நான் வந்து எல்லா இயக்குனரும் எல்லா ஹீரோவுமே சொல்லுவாங்க கனல் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்ல மாட்டாங்க. இவரோட ஆக்ஷன் டைரக்டர் சொல்லுவாங்க. அந்த சீக்வன்ஸ் கான்செப்ட் அந்த கதைக்குள்ளே கரெக்டாக கொண்டு பண்ணுவேன். நீங்களே என்னோட வில்லன் படத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க. அந்த கதை கிராஃபுக்குள்ளே அந்த சீக்வன்ஸுக்குள்ளே என்னோட ஆக்ஷன் பிளாக் இருக்கும்.
ஸோ நான் அந்த சீக்வன்ஸுக்கு ஒரு டேரக்டர் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அதுக்கு எனக்கு குருவாக இருந்தவர் என்னுடைய டேரக்டர் கே ரவிக்குமார் தான். ஃபைட்டாக பண்ணக்கூடாது, இன்னைக்கு வந்து ஃபைட் எல்லாருமே பண்ணலாம், ஒரு பாய்ஸ் கூட ஃபைட் எடுத்துடலாம். அந்த சீக்வன்ஸுக்குள்ள மிங்கிள் பண்ணும், அவன் தான் ஆக்ஷன் டைரக்டர் அப்படின்றது. அதுதான் எனக்கு படிப்படி அந்த ஸ்டெப் எனக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கு. வண்டர்ஃபுல். கோவை குணா and அசோக் இவங்க 2 பேரோட அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் மஸ்தல் மன்னன் ஜானகி ராமன். லெட்ஸ் வெல்கம் him on stage please. உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சன் டிவி ரசிகர்களுக்கும் எங்களுக்கு எப்போதும் உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர்கள் சின்னி ஜெயன் சார் மற்றும் மதன் சார் அவர்களுக்கும் மற்றும் தொகுப்பாளினி உஷா அவர்களுக்கும் மற்றும் நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டன் மாஸ்டர் கனல் கண் சார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? ஜானகிராமன் சொல்லுங்க சார். நீங்கள் ஸ்டாண்டப் காமெடி தான், உடனே அசத்திருங்க. அன்னைக்கு 2 பசங்க ரொம்ப நாளாக வரல. ஆடிக்கு வந்தானா இன்னொருத்தர் அமாவாசைக்கு வர மாட்டான். ஒரு நாள் 2 பேர் வந்தானுங்க. நான் கேட்டேன், டேய் நீ ஆடிக்கு வர மாட்ட, நீ அமாவாசைக்கு வர மாட்ட, இன்னைக்கு என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கேன், இன்னைக்கு ஆடி அமாவாசை சார். மன்னர்கள் புறா மூலம் தூது அனுப்பிய காலம் என்ன காலம்னே, அது இமெயில் இல்லாத காலம் சார் அப்படிங்கிறாங்க. தப்பு தப்புன்னு போட்டு நம்மளை புரட்டி வைக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம சஞ்சய் தருண் மாதிரி 2 பேர் பேசிக்கிறானுங்க. ஏய் உனக்கு தெரியுமா எங்கள் ஸ்கூலு தீப்பிடிச்சிக்கிச்சுன்றான். இன்னொருத்தன் அப்படியா, அப்புறம் என்னாச்சு, என்ன பண்ணுறது, டீச்சருங்களாம் என்ன உயிரோடு தான் இருக்காங்க. இது பசங்கிட்ட இருக்கிற காமெடி. சரி, அங்கேருந்து நேராக வந்தோம்னா நம்ம டாக்டர்கிட்ட போனோம். அன்னைக்கு ஒருத்தன் டாக்டர்கிட்ட போயிருக்கான். சார் டாக்டர் எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமாக கோபம் வருது டாக்டர் இருக்கான். சின்ன சின்ன விஷயம்னா என்ன விஷயம், அதான் சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயத்துக்கலாம்டா. டாக்டரே போட்டு மிரட்டி அது பப்பரு கீழே விழுந்து மிரண்டு ஓடி போயிட்டார் அந்த டாக்டர். அதே மாதிரி இன்னொருத்தன் போயிருக்கான், டாக்டர் உங்கள் ஆஸ்பத்திரியை சுற்றி பார்க்கணும் போல இருக்கு டாக்டர்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே பெர்மனண்ட்டாக நீ ஆஸ்பத்திரியை தான் சுற்றிட்டு இருப்பேங்கிறார் அவர். அப்படியே அங்கேருந்து மெல்ல பாருங்களேன், குடும்பத்துக்கு வாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, ஏங்க எதுக்குங்க நம்ம வேலைக்காரி வந்து என்னை எப்போயும் அக்கா அக்கான்னு இப்போ கூப்பிட ஆரம்பிச்சிட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தானே சொன்ன உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு யாருமே இல்லைன்னு, நான் தான் கூப்பிட சொன்னேன். நம்மளை வேலைக்காரியை புரட்டி போடுறானுங்க. ஒரு அம்மா கேட்டிருக்கு, ஏய் ஏயா பாத்ரூம்குள்ளே நீ எட்டி பார்த்த வேலைக்காரி குளிக்கிறத? ஏய் சும்மா இரு, ஓ சோப்பை போட்டு குளிக்கிறாளன்னு சும்மா செக் பண்ணி பார்த்தேங்க. அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான், ஆனால் அவன் செக் பண்ணி பார்த்தாரான். அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, நேற்று நைட்டு என் கொண்டாட்டிய மிதின்னு மிதிச்சு உருட்டு கட்டையால ஓங்கி அடிச்சுனாரு. ஐயோ அப்புறம் என்னாச்சு, கனவு கலைஞ்சிருச்சு, கிளம்பி ஆபீஸுக்கு போயிட்டேங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. சரி, இதே மாதிரி இந்த அரசியல் விஷயங்கள் வந்தீங்கன்னா அரசியல் ரொம்ப அமர்க்கலமான ஜோக்கள் இருக்குங்க சார். அன்னைக்கு கல்வி அமைச்சர் இருந்திருக்காரு, ஒருத்தன் வந்திருக்கான், சார் இந்த வருஷம் சிலபஸை மாற்றிடலாம் சார். அவரு சிலபஸ் எதுக்கு மாற்றணும், சிலபஸ் எதுக்குடா மாற்றணும், மொத்தமாக எல்லா பஸ்ஸையும் மாற்றிடலாங்கிறார் அவரு. அவன் சிலபஸ்னா அவர் எந்த பஸ் நினச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இதில் அன்னைக்கு பார்க்கணும், ஏன் நம்ம தலைவரோட கட்டிலுக்கடியிலேருந்து தங்க எடுத்ததுக்கு அவங்க வீட்டுக்கார பையன் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்கன்னு. ஒன்றும் இல்லை, தலைவரோட கட்டில் கடியில் இருந்தது கழுத்தில் போடுற தங்கல்ல, வீட்டு வேலைக்காரி தங்கம் உள்ளிருந்து எடுத்துருக்கானு. அப்போ டென்ஷன் ஆகாமல் இருப்பாங்களா? ஆமாம், இந்த தேர்தல் வாக்குறுதி சொல்கிற இடத்துல போயிட்டு ஏன் தலைவர் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு? ஒன்றும் இல்லை, தேர்தல் வாக்குறுதி சொல்ல ஆரம்பிக்கும் போது எதிர்த்தாப்புல பொய் சொல்ல போகிறேன்னு போஸ்டர் ஓட்டிட்டாங்க. அது ஒரு பாவம். என்ன அமர்க்கலம் பண்ணுறீங்கன்னா? அதனால் வாழ்க்கையில் பல நகைச்சுவைகள் இருக்குது, நம்மளை சுற்றி எல்லா நகைச்சுவைகள் இருக்குது. ஒருத்தரை நாம் வருத்தப்படுறதை விட ஒரு 4 பேரை சிரிக்க வச்சோம்னா நாமளும் சந்தா இருப்போம், நம்மை சுற்றி இருக்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அந்த மகிழ்ச்சியை அந்த ருசியை கொடுத்து கொண்டிருக்க நிகழ்ச்சி நம்முடைய அசத்த பகுதியார் நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூடி விரைவருகின்றேன். நன்றி நன்றி நன்றி. வெல்டன். கனல் கண்ணன் சார், எங்கள் ஜானகிராமனை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணார் சார். அதே மாதிரி அந்த பொலிட்டிக்கல் குட். ஜானகிராமன் ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்கள் வாத்தியாரா நீங்கள்? ஆமாம் சார். வெரி குட். எந்த கிளாஸ் எடுக்கிறீங்க? நான் ஹையர் செகண்டரி எடுத்துக்கிறேன். அந்த பசங்க காமெடி இன்னும் பயங்கரமாக இருக்கு. அவனுக்கு தான் சார் ரொம்ப கலட்டி மாட்டுவானுங்க சார். வாயை தந்து எதுவும் பேச முடியாது. ஆனால் இப்போ நம்ம அசத்த போகுது யார் நிகழ்ச்சி போயிட்டு வந்ததுலேருந்து நான் பேசுவேன், அவங்க எதுவும் வாயை திறக்க மாட்டாங்க. நம்ம இருக்கு வர்ற களம் அப்படி. வெரி குட் வெரி குட். ஆல் தி பெஸ்ட் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் மஸ்தல் மன்னன் வடிவேலு கணேசன். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு குடும்பமாக பார்த்து வருகின்ற ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது அசத்தல் மன்னத்தின் சார்பாகவும் அசத்தல் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு
மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த நீதிபதிகளாக கற்றுக்கொண்டு கொண்டிருக்கின்ற அண்ணன்மார்களுக்கும் தொகுப்பாளி அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் கனல் கண்ணன் அவர்களுக்கும் வணங்கி வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகிறோம். எப்பவும் ஜோடி போட்டு வருவீங்க, நீங்கள் என்ன தனியாக வந்துட்டீங்க? என்ன சார் செய்கிறது, நம்ம நிகழ்ச்சியில் பொடி போயெல்லாம் வந்துட்டாங்க. நம்ம ஜெயிக்கணும்னா அப்படி இல்லையா? நீங்களாம் சிரிக்கிற பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பெரிய விஷயம் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட தொந்தரவுலாம் இருக்கும். அதெல்லாம் மீறி ஜெயிக்கணும் பெரிய விஷயம் தானே. இருக்கட்டும். ஐயா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம். அவன் 6 பொண்டாட்டி 7 பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு சிலருக்கு ராசியே இருக்கா, பொண்ணே கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் தனியாக புலம்புனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். அசத்திருங்க ஐயா. உங்கள்கிட்டலாம் என்னதான் சொல்கிறது, உங்கள் பிரச்சனை உங்களுக்கு கஷ்டமாக தெரியல, என் பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவ்வளோ பெரிய ஆளாகி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறியா, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு அவருடைய தாயார் 6 பெண் பார்த்து வைத்திருந்தார். கண்ணதாசன் போய் கேட்டாங்க, ஏயா உனக்கு இந்த 6 பொண்ணில் எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு. கண்ணதாசன் சொன்னாரான் 6 பொண்ணு பிடிச்சிருக்குன்னு. எனக்கு நான் அப்படியா கேட்குறேன், ஒரே ஒரு பொண்ணு தானே கிடைக்க மாட்டேங்குதியா. எங்கள் ஆத்தாவும் எனக்கு 6 பொண்ணு பார்த்து வச்சுச்சு. டேய் உனக்கு இந்த 6 பொண்ணில் எந்த பொண்ணா பிடிக்குச்சு, நீ எந்த கழுதையை கட்டி வச்சாலும் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அந்த 6 பேருக்கு என்னைய பிடிக்கலின்ட்டாங்க. நான் என்ன செய்யறேன், ஒன்றும் செய்ய பிடிக்கும். சரி அம்மா ராஜி தான் சரிலின்னு சொல்லி எங்கள் அப்பனை கூட்டு போனையா. அந்த ஆளை கூட்டு போன நிலைமை அதுக்கு மேலே. கல்யாண வீட்டில் போனால் சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருக்கணும். பொண்ணு வந்துச்சு, ஆஹா கலக்கட அழகாக இருந்தா. ஆனால் நான் சும்மா இருக்கணுங்களா, பொண்ணை விட தங்கச்சி அழகா இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையோட எங்கள் அப்பன் அழகா இருக்கான்னு எங்கள் அப்பனு கட்டி எடுத்துட்டாங்க. அந்த 2ஆம் தரம் கட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்கேன், நான் கஷ்டப்படுத்தேன். என்னாச்சு, சரி எங்கள் அப்பனு ராசிலேன்னு இந்த மாட்டு புரோக்கருக்கார ஞானப்பழம் மைக்கேல் அந்த ஆளை கூட்டு போய், வேண்டாம் மைக்கேல் இந்த பொண்ணுக்கு என்னடா வயசு இருக்குன்னு கேட்டேன். அந்த பொண்ணு பல்ல கடைச்சுன்னு நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு பல்ல கடைச்சு பொண்ணே தர மாட்டேன்னு விரட்டி விட்டாங்க. இப்படியே பேசிக்கிட்டு என்னுடைய சோகங்களை வேதனைகளை பாட்டில் சொல்கிறேன். பாட்டில் அமுக்கலாம் ஈஸியா அவங்க. நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றிருந்தேன், நான் என் தாராபுல் ஒருத்தி வந்தான். நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றிருந்தேன், நான் என் தாராபுல் ஒருத்தி நின்னா. அவளை ஐ லவ் யூன்னு சொல்லி போட்டேன், அவ போலீஸில் மாட்டி விட்டுட்டான். நான் மொட்டை மாடியில் நின்றிருந்தேன், பக்கத்து மாடியில் ஒரு தின்னா. நான் மொட்டை மாடியில் நின்றிருந்தேன், பக்கத்து மாடியில் ஒரு தின்னா. அவளை தன்னந்தனியே நான் நினைச்ச எனக்கு எய்ட்ஸ் இருக்கு என்றார். நான் தன்னந்தனியே நான் நினைத்தேன் அவளுக்கு எய்ட்ஸ் இருக்கு என்றார். நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றிருந்தேன், நாயக்காராவும் ஒரு தின்னா. அவளை ஐ லவ் யூன்னு சொல்லி போட்டேன், அவ போலீஸில மாட்டி விட்டுட்டான். நான் காதலிக்கும் பெண்ணொருத்தி இரவினில் வந்தால் நச்சின்னு முத்தம் கொடுத்தேன். நான் காதலிக்கும் பெண்ணொருத்தி இரவினில் வந்தால் நச்சின்னு முத்தம் கொடுத்தேன். நான் காதலித்த பெண்ணல்ல அவளின் அம்மா, முத்தம் சூப்பர் என்றார். இந்த முத்தத்துக்கு பின்னால கல்யாணம் பண்ணிக்குவோம் என்றே நான் சொன்னேன். அவள் ஆகட்டும் என்றே என்னிடம் சொல்லி புருஷனை கேட்கணும் என்றார். ஓஹோ ஹொய்னா ஹொய்னா ஹொய் ஹொய்னா ஓஹோ ஹொய்னா ஹொய்னா ஹொய்னா. இப்படித்தான் ஐயா, இன்னும் ஒண்ணுமே கிடைக்கல. என் நிலைமையை பத்தி உஷா கிட்ட சொன்னேன். அது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதான்னு சொல்லிச்சு என் தங்கச்சி. நல்லா இருக்காமா, இப்படிப்பட்ட ஒரு தங்கச்சி கிடைக்கவே கிடைக்காது. என்ன செய்யறது, நீ கொஞ்சம் சேப்பாத்தியா இருக்க, நான் கொஞ்சம் கருப்பா இருந்தா யார் கட்டிப்பா. இருக்கட்டும், உங்களுக்கு யாருக்காவது பொண்ணுங்களுக்கு கொடுக்கணும்னா எனக்கு கொடுங்க. இந்த பொண்ணு விஷயத்தில் மதுரை முத்துதான் ராஜியான ஆள். நல்ல நல்ல பொண்ணா கிடைக்கும், நமக்கிட்ட ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நான் கல்யாணம் பண்ண முருகனு கூட வேண்டிக்கிட்டேன், சிவகாசிகுமாருக்கு மொட்டை அடிக்கணும். முருகன் கடவுள் வந்து அந்த ஆளுக்கு மண்டையில் முடியே இல்லையே, எப்படி வெட்டுறதுட்டா. அதனால என்ன செய்யறது ஏசின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே தெரியுறேன். கேட்டாச்சா சொல்லுங்க, போயிட்டு வரட்டுங்களா ஐயா? வர்றேன் 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 வர்றேன். வெல்டன் வெல்டன்.
நீங்கள் எப்போவுமே இப்போ நடுவில் வந்து கெட்டப் கணேஷாக வந்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு தான் ரியல் வடிவேலு கணேஷாக வந்தீங்க. மாஸ்டர், நம்ம வடிவேலு கணேஷோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது நான் வடிவேல் சார்ட்ட நிறைய படம் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னமோ வடிவேல் சார் புது லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் அவரோட ஒட்டின புதுசாக இருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது அவருடைய பாடலோட சினிமாவில் பாட்டுக்கான்றதே எனக்கு ரொம்ப மிராக்கில் இருந்தது. அந்த பாட்டை கேட்டும்போது எனக்கே ஒரு இவ்வளவு ஒரு திறமையான ஆள் நினச்சி எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்ல எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வெரி குட், ஆல் த பெஸ்ட் வடிவேல் கணேஷ். நீங்கள் சினிமாவில் பெரிய ஆளாக வருவீங்க டெஃபினட்டாக, ஷுவர். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஓகே மாஸ்டர், நம்ம நிகழ்ச்சி அதுவும் நேரடியாக பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது இது வரைக்கும் நான் சினிமாவை பார்த்து இதே அஸ்தப்போ டிவி பார்த்து தான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். நேராக பார்க்கும்போது ஃபுல் ஃபீல், உங்களோட உணர்வுகள், நம்ம அசத்தப்போ யார் இந்த சகோதரருடைய உணர்வுகள் எல்லாமே வெளிப்பட தெரியும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் உள்ள கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க உண்மையான விஷயம் நல்லது. ஆனால் அதையும் மீறி அந்த ஆன் ஸ்க்ரீன் வரும்போது நான் பார்த்த ஹாப்பி அந்த ஃபீல் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. தேங்க்ஸ் டு ராஜ்குமார் அண்ட் அசத்தப்போ பிரதர்ஸ் அண்ட் கனல் கண்ணன் சாரை பற்றி சொன்னோன்னா அவருடைய வளர்ச்சி இருக்கு மிகப்பெரிய, அதாவது பெரிய உழைப்பாளி, மிகப்பெரிய உழைப்பாளி. படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. உட்காந்து ரசிச்சிங்க, அதை நீங்கள் சிரிக்கும்போது அப்படியே நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ரிலாக்ஸாக இருந்திருக்கீங்க. அதை நான் பார்த்தேன், நான் அப்படியே மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இது மாதிரியான உழைப்பாளிகள் மெய்மறந்து ஒரு ரிலாக்ஸாக என்டர்டெயினாக இருக்கிற ஒரே இடம் இந்த அசத்தப்போ யார். அதாவது எனக்கு பொதுவாக எப்போவுமே எனக்கு ஒர்க் ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்போ கூட நான் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறது அந்த அசத்தப்போ யார். அதான் அந்த ஒரு ப்ரோக்ராம் பார்த்து ராஜ்குமார் சாரே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சார் எனக்கு. ஐயோ என்ன சார் மிரட்டுறீங்க, என்ன இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த சன் டிவிக்கும் அசத்தல் மன்னர்கள் என் சகோதரர்களுக்கும் மதன் பாசாவுக்கும் சிங்கர்களுக்கும் உஷா மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிரிக்க நீங்க கத்து